ஹாய், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமை. இந்த தனிமைன்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அதை நிறைய பேர் அனுபவிச்சிட்ருக்காங்க. இந்த தனிமை அதிகமாக லேடிஸுங்களை, பொம்பளைங்களை தான், பெண்களை தான் பாதிக்கப்படுத்துது. அதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதில் விபரீதம் கூட நடந்துடுது. அப்படிப்பட்ட தனிமையில் நாம் எப்படி செயல்படுத்திக்கலாம், எப்படி சிந்திக்கலாம் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை தனிமைப்படுத்தியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம லைஃப்லேயே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கடவுள் போட்ட எழுதிய விதியாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட தனிமையில் நீங்களே சிந்திச்சுக்கிறதுக்கு உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுக்கு எது தேவை, எது தேவை இல்லை அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு அந்த தனிமை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த தனிமையில் நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கும்போது உங்களுடைய பலம் என்னன்னு தெரியும், உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரியும். தேவையானதை நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாததை தூக்கி போட்டுருணும். ஒரு தெளிவான அமைதியான மன நிம்மதியில் கொண்டு சேர்க்கும். அப்போ உங்கள் பலம் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கிறது உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் திறமை உண்டு. யாருக்கிட்டையும் திறமை இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லோரிடமும் திறமை உண்டு. அந்த திறமையை தான் நாம் எப்படி வெளிக்காட்டணும், வெளிக்கொண்டு வரணும் என்பதை பார்க்கணும். படித்தவங்க தான் இல்லை, படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க கிட்ட கூட இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். சின்ன குழந்தைங்களிருந்து எல்லாருக்குமே திறமைகள் இருக்குது. நிறைய திறமைகள் படித்த மனுஷங்க தான் நிறைய இருக்கும். அப்படியே உங்களை தனிப்பட்ட முறையில் தனிமையில் தள்ளப்படும் போது உங்களுடைய திறமை என்னன்னு யோசிங்க. அது சமையல் இருக்கலாம், டைலரிங்காக இருக்கலாம், கை வேலை, எம்ப்ராய்டிங் போடுறதா இருக்கலாம், கூட பின்னுறது, கை வேலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்குள்ள. அதை நீங்கள்லாம் வெளியில் கொண்டு வராமல் கூட இருக்கலாம். சில பெண்களை பார்த்தீங்கன்னா வீடை அலங்காரம் பண்ணி வைக்கிறதுல, அழகுபடுத்துறதுல ரொம்ப ஈர்ப்பாக இருப்பாங்க, அதில் ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ நிறைய வலைத்தளங்கள் வந்திருக்குது. இன்ஸ்டாகிராம், முகநூல், யூடியூப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்கள் திறமைகளை அதை போடுங்க. அதை பொழுதுபோக்காக நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் தனிமையிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உங்கள் திறமையை வெளிக்காட்டுங்க. உங்கள் திறமையை என்னென்ன உங்களால் முடியுமோ, நீங்கள் கவிதை எழுதுறீங்களா, பாட்டு பாடுறீங்களா, ஓவியம் வரைகிறீங்களா, அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். திறமை மறைஞ்சிருக்கும். அந்த தனிமை அது எல்லாத்தையும் மறைச்சிடும். பாசம் மாதிரி அது. அந்த பாசையை நீக்கிட்டு உங்களை நீங்களே தெளிஞ்ச நீரோட மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதை ஒன்றா உங்களுடைய செயல்படுத்தும் போது அது உங்களை பற்றி நீங்கள் சிகரத்தை தொடுற அளவுக்கு வளரலாம். இந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை வலைத்தளங்களில் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு திறமைக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது. அது உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டும். நாளைக்கு அது வெற்றியாகவே அமையும். தனிமையிலிருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். அதன் மூலிமா இன்னும் நம்ம வேறு என்னென்னலாம் செய்யலான்ற நல்ல நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும். உங்களுடைய தனிப்பட்ட அந்த பயணங்கள்னும் போது அது வெற்றியாக மாறும். சரிங்களா? தனிமையில் நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத விட தனிமையில் இப்படியும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு ஜெயித்து காட்டுங்க. தனிமையில் இனிமையானதை சிந்தியுங்கள், சந்தியுங்கள், செயல்படுத்துங்க. சரியா? மீண்டும் புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஜேபி.